வணக்கம் கேமர்ஸ் வர பேசி பில்டர்ஸ். இந்த வீடியோல கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் பத்தி பேச போறேன். வெறும் ஸ்பெக்ஸ் இல்ல. இந்த வீடியோல ஜிபியோட ஸ்ட்ரவுடு, அப்புறம் ஃபேன் டிசைன், என்னென்ன ஃபேன் டைப்ஸ் இருக்கு, அப்புறம் ஸ்லாட் பத்தி பேசி ஆகணும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது கண்டிப்பா ஜிபி ஹெல்ப் பண்ண சூஸ் பண்ண போது. சைஸ் ரொம்ப முக்கியம் ஜிபி பொறுத்த வரைக்கும். நீங்க ஒரு ஜிபியுக்காக வலை வீசி தேடிட்டு இருக்கீங்க. கிடைச்சதுன்னா ரொம்ப லக்கி நீங்க. எம்எஸ்ஆர்பில கிடைச்சா உலகத்துல சில பேர்ல நீங்களே ஒருத்தர். ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க போறீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணியே ஆகணும். அது வெறும் ஏஎம்டியோ, என்விடியாவோ, RTX 3090, 3080 ப்ரைஸ் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக முக்கியமானது இருக்குது. பட் அதுக்கப்புறம் அந்த ஜிபியோட சைஸு, அப்புறம் கூலர் டிசைனு, அதை பற்றிலாம் பேசணும். ஏன்னா இது கண்டிப்பாக மற்ற காம்பனன்ட்ஸ் கூட அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ ஜிபிஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு. வரப்போகிற ஜிபிஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக போதான். இப்போதைக்கு லீக்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜிபி 400 வாட்ஸ் கூட யூஸ் பண்ண போதான். அந்தளவுக்கு பவர் யூஸ் பண்ண போதுன்னா நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது ஜென்ரலாக. அதுக்காக நிறைய ஃபேன்ஸ் வச்சாகணும். இந்த ஃபேன்ஸில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷ்ரவுட் வச்சுருக்காங்க. ஷ்ரவுட் பிளாஸ்டிக் பாட்டு இல்லை மெட்டாலிக் கூட இருக்கலாம் சில டைமு. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிசிபி தான் இருக்க போகுது. இந்த பிசிபியில் முக்கியமான பார்ட்டாக அந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸ் இருக்கும். இதை கூல் பண்ண தான் எவ்வளோ பெரிய ஷ்ரவுட் வச்சுருக்காங்க. ஷ்ரவுடில் ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. இதான் ஹீட் சிங்க்கு. இது கிராஃபிக்ஸ் ப்ராசஸோட கான்டாக்டாக இருக்கும். இதான் ஹீட்டை டிசிபேட் பண்ண போது. இப்போ கிராஃபிக்ஸ் கார்டோட திக்னஸ்னு சொல்லணும்னா அது லென்த்தில் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தனி நேமிங் ஸ்கீம் இருக்குது. இது ஸ்லாட் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒன் ஸ்லாட் ஜிபினா அது ரொம்ப தின்னாக இருக்க போது. லோ ப்ரொஃபைல் ஜிபிஸ் இதெல்லாம் நல்லாவே பார்த்துருப்பீங்க. GT 710 இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணாது. இதனால ஹீட் சிங்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபேன்லெஸ் கூட இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்லாட் ஸ்பேஸை கவர் பண்ண போகுது. அதாவது PCI ஸ்லாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும் அந்த கார்டு சைஸு. ஒன் ஸ்லாட் ஜிபியூ தென் 1.5 இருக்குது. 1.5 பொறுத்த வரைக்கும் சில ஹீட் சிங்க் பெருசாக இருக்கும். அது இதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக லோ ப்ரொஃபைல் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் ஃபேன் வரும். சப்போஸ் உங்கள் கார்டோட ஸ்டவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்டர் கூல் பண்ண போகிறீங்கன்னா அதோட சைஸை ஒன் ஸ்லாட்டோ இல்லை 1.5 ஸ்லாட்டோ மாறிடும். ஏன்னா ஒரு பிசிபி திக்னஸ் அந்த ஸ்லாட்டோட சைஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இந்த ஹீட் சிங்கோ அப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்டவுடை தான் நெக்ஸ்ட்டு காமனாக தான் பார்க்க போகிறீங்க. 2 ஸ்லாட் ஜிபியூஸ். இது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்கள் கேஸில் பின்னாடி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். அதை ப்ராக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீ ஜிபி இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ப்ராக்கெட்ஸ் அவுட் ஆகணும். இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது 1 ஸ்லாட் ஜிபியோ இல்லை 2 ஸ்லாட் ஜிபியோன்னு. ஸோ 2 ஸ்லாட் ஜிபி பொறுத்த வரைக்கும் இதில் 2 ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ண போது. தென் யூஸ்வலாக மதர் போர்டில் இருக்க இன்னொரு பிசியில் ஸ்லாட்டை கவர் பண்ணிடுது. சில டைம் டோட்டலாக கவர் பண்ணாது. சில ஜிபிஸ் லக்கியாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இருந்தாலும் இன்னொரு பிசிஎஸ் ஸ்லாட் யூஸே பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக சைஸ் இடிக்கும். இதனால் மதர் போர்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக கேமர்ஸ் அயன் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மற்றவங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காரணத்தினால மெயின் பிசிஎஸ் ஸ்லாட் பக்கத்தில் இந்த மாதிரி 2x வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. தென் நிறைய மதர் போர்ட்ஸ் NVMe ஸ்லாட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை 2 ஸ்லாட் ஜிபி தான் எப்பவுமே கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ பல ஜிபிஸ் அதான் வருது. ஸோ நீங்கள் 3080 இருக்கட்டும், 3070 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று 2 ஸ்லாட் ஜிபியாக இருக்கும். இல்லை 2.5, 2.4 கூட இருக்குது. பட் அதெல்லாம் கன்சர்ன் கிடையாது. பட் NVIDIAவோட BF ஜிபி இந்த மதர் போர்டு கேஸுக்கெல்லாம் ஒரு நைட் மேராக இருக்குது. ஏன்னா 3090 கார்டு சைஸ் ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக நீங்களே கம்பேரிசன் பாருங்கள். ஒரு 2 ஸ்லாட் ஜிபியோட எவ்வளோ பெருசாக இருக்குது. இதனால் 3 ஸ்லாட் ஜிபி இது மார்க்கெட்டில் நீங்கள் வாட்டர் கூல் பண்ணாத 3090லாம் கண்டிப்பாக 3 ஸ்லாட்டாக தான் இருக்க போகுது. எல்லாம் பெருசு ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சில ITX கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டே மதர் போர்டு மாதிரி தெரியும். அடுத்த விஷயம் லென்த் அண்ட் சைஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 2 ஸ்லாட் ஜிபியில் அந்த குறிப்பிட்ட லெவல் மேலே தாண்டாது. ட்ரை கூலர் ஃபேனாக இருந்தாலும் ஒரு நார்மல் மிட் டவரில் ஃபிட் பண்ண முடியாது. பட் 3090 சிலது ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட லெவல் தாண்டி போயிடும். ஸோ 3090 வாங்கும்போது நார்மல் மிட் டவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் லென்த்து பார்த்தே ஆகணும். பட் ஜிபிஎஸ் இந்த மாதிரியே வருது. இது பார்த்தீங்கன்னா ITX ஜிபிஎஸ் தான். லென்த்து கம்மியாக சிங்கிள் ஃபேனோட இந்த மாதிரி இருக்க போது. யூஸ்வலாக GTX 1050 அப்புறம் 3060 அது போல் வேல்யூ கார்ட்ஸில் இந்த மாதிரி வரப்போகுது. யூஸ்வலாக 3080 இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ITX கேஸில் ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்க போது. பெரிய கார்டு கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் இது ஏர் ஃப்ளோக்கும் அப்புறம் டெம்பரேச்சருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் ஃபேன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்பீங்க சில ஜிபியூஸில். இப்போதைக்கு 2 டைப் தான் இருக்குது. இது ப்ளோவர் ஜிபியூஸும் அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபேன்ஸும் தான். முதல்ல ப்ளோவர் டிசைன் பற்றி பேசியாகணும். ப்ளோவர் டிசைன் பழங்காலமாக இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஜிபியூவில் ஃபார் சைடில் இருக்க போது, அதாவது IO பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆப்போசிட் சைடில் இது சிங்கிள் ஃபேனாக இருக்க போது. இது டோட்டலாக ஏர் ட்ராப் பண்ணும். ஸோ ட்ராப் பண்ணி இதில் இருக்க ஹீட் சிங்க் மூலமாக அந்த காற்று தள்ள போகுது. ஜிபி ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கூலர் இந்த ஹீட் சிங்க்ஸ் மூலம் உள்ளே போகும். ஸோ அதனால் ஹீட் சிங்கில் இருக்க ஹீட் டிசிபேட் ஆகும், அதாவது கூல் ஆகும். ஸோ தெர்மோடைனமிக்ஸ்னால இந்த கூலர் ஹீட்டாக மாறிடும். ஸோ ஹீட் எப்படி வெளியே போனால் ஐஓசியில் இருக்க ஐஓசியில் மேலே கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு ஸ்பேஸு. அது வழியாக காற்று வெளியே போக போகுது. ப்ளோவர் டைப்போட அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா இது மற்ற காம்பனன்ட்ஸ் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாது.
இது எந்த இடத்துல அட்வான்டேஜ் இருக்க போகுதுன்னா, சப்போஸ் சர்வர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிபிஎஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமா குவாட்ரோலாம். குவாட்ரோ ஏன் ப்ளோவர் டைப்பா இருக்குன்னா, இது வந்து நெறைய ஜிபிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளோவர் டைப்பா இருந்தா, மத்த காம்போனன்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இது போல ஜிபிஎஸ்ல ஹீட் வந்து மத்ததுல ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த மாரி இருந்தா, அது போல பெரிய பெரிய சர்வர்ஸ் வந்து கூல் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் யூஸ் பண்றாங்க. டெஸ்க்டாப் சைட்ல யூஸ் பண்றாங்க. அது ஓகே தான். நெக்ஸ்ட் நார்மல் ஃபேன் டைப் இருக்கு. இந்த ஃபேன் டைப் பொறுத்தவரைக்கும், இது டைரக்ட்டா கூலர் வந்து டிராப் பண்ண போது, அந்த ஹீட் சிங்க் மேலேயே. இதனால வந்து ஹீட் சிங்க் கூல் ஆகும். ஸோ மீதி இருக்க ஹீட்ட வந்து அந்த சைட்ஸ் இருக்க கேப் மூலமா வெளிய போகுது. இந்த ஹீட் வந்து மத்த காம்போனன்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். எந்த கேஸ்ல கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து சின்ன கேஸ் வச்சிருந்தீங்கன்னா, ஐடிஎஸ் கேஸ் வச்சிருந்தீங்கன்னா, அது பெரிய ப்ராப்ளமா இருக்கும். பட் இதே ஒரு பெரிய கேஸ்ல இது சிக்னிஃபிகன்ட்டா இருக்காது. ஏன்னா பெரிய கேஸ்ல கண்டிப்பா நெறைய ஃபேன்ஸ் இருக்கலாம். இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஏர் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். இது போல கிராபிக்ஸ் கார்டு வந்து இப்போ காமனா பார்க்குறோம். ஏன் கேட்டிங்கன்னா, ப்ளோவர் ஃபேன்ஸ் வந்து யூசுவலா ரொம்ப ஃபாஸ்ட்டா சுத்தும். இதனால வந்து சவுண்ட் அதிகமா கேட்கப்போகுது. இந்த டைப்ல என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, நெறைய ஃபேன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். நெறைய ஃபேன்ஸ்னா வந்து எவ்வளோ ஏரியா வந்து கவர் ஆகுதோ, அது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ஃபேன்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதனால வந்து சவுண்ட் அவ்வளவா இருக்காது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, சவுண்ட் வைஸும் சரி, எல்லாத்துலயும் வின்னா இருக்கு. நார்மல் ஃபேன் டைப்பு. அதனால தான் இப்போ எல்லாத்துலயும் பார்க்குறோம். இந்த டைப்ல வந்து இப்போ ஹைபிரிட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கூலரு. அதாவது 3 ஃபேன் யூஸ் பண்ண போறாங்க. யூசுவல் ஃபேன் ஷேப்ல இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்க போகுது இது. அப்புறம் வந்து நடுவுல இருக்க ஃபேன் வந்து வேற டைரக்ஷன் சுத்த போகுது. ஏரோஸ் அப்புறம் கலர்ஃபுல் அந்த மேனுஃபேக்சர்லாம் செய்றாங்க இந்த மாரி. இந்த ட்ரை ஃபேன் டிசைன்லாம் வந்து ஐஎன் கார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா கூலா வச்சுக்கும். ஆக்சுவலா NVIDIA வந்து இந்த 2 டெக்னாலஜியும் ஒரே இதில யூஸ் பண்றாங்க. ப்ளோவர் டைப்பும், அப்புறம் நார்மல் ஃபேன் டைப்பும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு கன்சர்ன் பத்தி பேசி ஆகணும். இப்போ வர ஜிபியூஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. ஹீட் சிங்க்லாம் சொல்றேன். இதனால வந்து வெயிட் அதிகமாயிடுது. இதனால ஒரு விஷயம் வந்து காசாக போகுது. ஜிபியூ சாக் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஜிபி வால்வ் பண்ற ஸ்க்ரூ வந்து டைட்டா தான் இருக்கும் அந்த சைடுல. பட் இருந்தாலும் இந்த சைடு வந்து ஆக்சுவலா கிராவிட்டி மூலமா வளைஞ்சு அப்படியே கீழ சாக் ஆக போகுது. இது வந்து மோஸ்ட்டா பெரிய ஜிபியூஸ்லாம் பார்க்க போறீங்க. 3090 ட்ரை கூலர் ஜிபியூஸ்லாம் சொல்றேன். இந்த மாதிரி ஜிபி வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சொல்யூஷனு. இது வந்து தனி ஸ்டாண்டு விற்கிறாங்க. நீங்க ஸ்டாண்டு கூட வாங்க தேவையில்ல ஆக்சுவலா. நீங்களே DIY பண்ணலாம். ஸோ NVIDIA பத்தி பேசும்போது RTX 30 சீரிஸ்க்காக இன்னொரு ஃப்ளோ த்ரூ டிசைன் வந்து டிசைன் பண்ணாங்க. இது RTX ஃபவுண்டர்ஸ் எடிஷன்லயும் அப்புறம் சில கிராஃபிக்ஸ் கார்டுல பார்க்க போறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடில் வந்து 2 ஜிபி வந்து வச்சிருக்காங்க. இது புது டெக்னிக் ஆக்சுவலா. IO சைட் பக்கத்தில் இருக்க ஃபேன் வந்து ப்ளோவர் டிசைனு. அதாவது கூலார டேரெக்டாக ட்ரா பண்ண போகுது. ஸோ அப்புறம் வந்து அதை ப்ளோ பண்ண போகுது. என்ன அட்வான்டேஜ்னா இதில் கான்டாக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ டக்குன்னு கூல் ஆகிடும். இதே நார்மல் ப்ளோவர் டிசைன் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். இது வந்து கம்மியாயிடுது. இப்போ இன்னொரு சைடில் அப்படியே ஃபேன் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேன் என்ன பண்ண போகுதுன்னா ட்ரா வந்து டேரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே வந்து ரிலீஸ் பண்ணிவிடும். இது மூலமாக CPUஸ்லாம் வந்து சஃபர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் NVIDIA சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு ஆகாதான். நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கேஸ் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக போகுது. நிறைய ஏர் ஃப்ளோ வந்தால் செம்ம அட்வான்டேஜ் ஆகுது. எப்பவுமே பெஸ்ட் டிசைன், பெஸ்ட் கூலிங்லாம் வந்து Asus Strix அது போல் ஹையர் பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஹையர் கிளாக் கூட சில டைமு. இதனால தான் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒர்க்லாம் நல்லா பண்ண முடியும். ஸோ ஒரு ஜிபி வாங்குறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் அன்பாக்ஸில் வந்து லக்கியாக இருந்தீங்கன்னா சில வீடியோஸ் இருக்கும். அது செக் அவுட் பண்ணி பாருங்கள். கூலர்ஸில் வந்து டெம்பரேச்சர் அப்புறம் சவுண்டு கூட பேசுவாங்க. எல்லாமே இருக்குதுல்ல, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி கண்டென்ட் சேனலில் போட்டிருக்கேன். அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கேமிங் கண்டென்ட்டும் இருக்குது, அப்புறம் ஹார்ட்வேர் கண்டென்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய்.